श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांत आचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंगपरकालमुहित्रयाप्तलक्ष्मात्मरक्षनिधित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिभूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अंजनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाक्विदाम्बरम् नारदं वरिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம், அதில் ஆஞ்சநேயர் கணையாழியை சமர்ப்பிச்சார். ஒரு பெரியவா கிட்ட போய் நாம பெரியோர்களிடத்துல, சாதுக்களிடத்துல, ஆச்சாரியனிடத்துலலாம் நாம் போகும் பொழுது நாம் ஏதாவது சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இப்படி கொடுக்கக்கூடாது. அனுமாரிடத்துல அவ்வளோ வினயம் இருக்கிறதுனால கடலையே தாண்டி வந்து சீதையை பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது கூட அனுமார் அந்த மோதிரம் அப்படின்னு கொடுக்கல. பஷ்ய, பாருங்கோ, மோதிரத்தை பாருங்கோன்னு சொல்றார். அப்போ பெரியோர்களிடத்துல எப்படி வினயமா நடந்துக்கணுங்கிறத அனுமார் அங்க காட்டுறார். அப்போ அந்த ஹனுமாருடைய அந்த வினயம் சீதா பிராட்டி பதிலுக்கு சூடாமணி கொடுத்தா, சூடாமணி பிரதானம் அப்படின்னு நேற்றைக்கு நாம சிரவணம் பண்ணினோம். அப்போ அந்த சூடாமணியை கொடுத்ததுனால ரெண்டு பேருமே, ராமரோ சீதையோ, ரெண்டு பேருமே பேசாமையே மௌனத்திலேயே ரெண்டு பேருமே தங்களுடைய விஷயத்தை பரிமாறிக்கிறா அப்படின்னு சொல்றா. ஹிருதயத்தினால ராமர் என்ன விஷயத்தை சொல்ல வந்தாரோ அதை சீதை புரிஞ்சுட்டான்றத
மறுபடியும் ஹிருதயத்தினாலேயே ஒரு அடையாளத்தை வச்சு சீதா பிராட்டி இங்க காட்டுறா. அப்ப அந்த அளவுக்கு பொதுவா குரு சிஷ்யனுக்கு அந்த மாதிரி பாவம் தான் இருக்கணும். குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் அப்படின்னும் பொழுது குரு பேசியதையும் சிஷ்யனுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மௌனத்தினாலேயே சிஷ்யன் புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு புத்திசாலி சிஷ்யனா இருக்கணும். சில பேருக்கு சொல்லியும் புரியாது. அந்த மாதிரி சிஷ்யனை வச்சு குரு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவனையும் கரையேத்தணும். கருணைனால அவனையும் தன்னிடத்துல வச்சுப்பார். ஆனா நல்ல புத்தி கூர்மை உடைய சிஷ்யனா இருந்தா குரு எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் நினைக்கிறதை இவன் நடத்திடுவான். அதனால குருவும் அனாவசியமா அதை வாயை திறந்து சொல்லணும்னு இல்லை. இது குரு சிஷ்யனுக்கு மட்டும் இல்லை. இது ஒரு கணவன் மனைவிக்குமே உண்டு இந்த விஷயம். கணவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது மனைவி புரிஞ்சுக்கணும். மனைவி என்ன நினைக்கிறாங்கிறது கணவன் புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேருடைய பரஸ்பரம் ஒரு அந்யோன்யம் இருந்தா தான் அது புரியும். அதனால இதுதான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமே ஒரு வழி. அதனாலதான் அந்த ஜீவாத்மா ஹிருதயத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. ஏன்னா ஹிருதயம் வழியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால பரமாத்மா சொல்ற மெசேஜ ஒரு ஜீவாத்மா புரிஞ்சுக்கணும்னா அது எதுவும் பேசி புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா அந்த ஞானத்தை பத்தி வாயை திறந்து 10,000 வார்த்தைகள் சொல்றதுனால ஒருத்தனுக்கு ஞானம் அப்படிங்கிறது வரவே வராது. பகவத்கீதையில ஞான யோகம் அப்படின்னு இருக்கு. அந்த ஞான யோகத்தை வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தை நாம தமிழ்லயோ ஆங்கிலத்திலேயோ சம்ஸ்கிருதத்திலேயோ கன்னடத்திலேயோ தெலுங்குலயோ மலையாளத்திலேயோ எத்தனை பாஷையில நாம பிரதிபத அர்த்தம் மனப்பாடம் பண்ணி ஸ்லோகத்தை நெற்று பண்ணினாலும் ஞானம் அப்படிங்கிறது வராது. அந்த ஸ்லோகத்துல புலமை வருமே தவிர ஞானம்ங்கிறது ஞான யோகத்தை படிச்சதுனால ஞானம்ங்கிறது வராது. ஞான யோகத்தை சொல்லித்தரவருக்கே ஞானம்ங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா ஞான யோகம்ங்கிறது இது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி கத்துக்கிற விஷயம் இல்லை. கிளாஸ் அட்டன் பண்ணி இவ்வளவு நாள் 4 மாசம் கோர்ஸ் 6 மாசம் கோர்ஸ் அப்படின்னு கோர்ஸ் வச்சு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஞானம்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது ஹிருதயத்திலேருந்து சுயமே பிரகாசிக்க கூடியது அப்படின்னும் பொழுது ஹிருதயத்திலேருந்து பிரகாசிக்கக்கூடிய விஷயத்த வெளியில இருக்கிற ஒரு பிரிண்டிங் எழுத்துலேருந்து உள்ள எப்படி எடுத்துன்னு போய் ஞானத்தை அடையாது. அது உள்ளேந்து தான் வெளில ஞானம் வரணும். உள்ளேந்து தான் வெளியில ஞானம் வெளிப்படணுமே தவிர உள்ளேந்து தான் பிரகாசப்படணுமே தவிர வெளியிலேந்து அது உள்ள போய் அப்புறம் ஞானம் அப்படிங்கிறது இதுக்கு அஜ்ஞானம்னு பேர். இது அந்த பகவத்கீதையை சொல்லி தரவாலும் ஏமாத்துறா, கத்துக்கிறவாலும் ஏமாந்து போறா. பகவத்கீதையை சொல்லி தரத்தினால அவளுக்கு என்னமோ தலையில ஒரு கிரீடம் போட்டா மாதிரியும் ஞானத்துல பெரிய நிலைக்கு அடைஞ்சிட்டா மாதிரியும் அவ அப்படி தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாவ. ஏன்னா அதெல்லாம் ஒரு மாயை. நான் ஞானி ஆயிட்டேன்னோ ஞானத்தை தெரிஞ்சுட்டேன்னோ அதை 4 பேருக்கு நான் உபதேசம் பண்ண போறேன் அப்படிங்கறதோ எல்லாம் ஒரு மாயை. எல்லாமே ஒரு கமர்ஷியல் தான், ஒரு வியாபாரம் தான். அது வியாபாரத்துல தான் அங்க போறதே தவிர ஞானத்துல எதுவும் வராது. ஞானம் வந்துடுத்து அப்படின்னா நாமி நாம்னோர் அபேததாம் அப்படின்னு நாமமும் நாமியும் அந்த வேறுங்கிற வித்தியாசமே தெரியாது. வேற ஒண்ணு அப்படிங்கிற இன்னொரு வஸ்து அப்படிங்கிறது நமக்கு தெரிகிற வரைக்கும் ஞானமே இல்லை. இப்ப ஞான யோகம் சொல்லித்தரேன் அப்படின்னா ஒரு பில்டிங்ல சொல்லித்தரேன், ஏசி ரூம்ல சொல்லித்தரேன், டிக்கெட் வாங்கணும்,
அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இத்தனை பேர் இருந்தால் தான் நான் ஞான யோகம் கிளாஸ் எடுப்பேன், இல்லை ஒருத்தனுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன், நான் இந்த கிளாஸ் எடுக்கிறதுல இன்னைக்கு 2 ஸ்லோகம் தான் எடுப்பேன், நாளைக்கு 2 ஸ்லோகம் எடுப்பேன் அப்படிங்கிற இந்த மாதிரி கணக்கு வச்சு பண்றதெல்லாம் ஞான யோகம் இல்லை. இதெல்லாம் ஞானத்திலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கோம். நாம வெறுமை ஆத்மான்னு பேசுறதோ, பரமாத்மான்னு பேசுறதோ, அகம் பிரம்மாஸ்மின்னு பேசுறதோ, தத்துவமசின்னு பேசுறதோ, இதெல்லாம் நம்மளை நாமே ஏமாத்திக்கிற விஷயமே தவிர உண்மையான ஞானம் இது கிடையாது. ஏன்னா உண்மையான ஞானமா இருந்தா அகம் பிரம்மாஸ்மிங்கிறத 50 தடவை ஒருத்தனுக்கு சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தெரிஞ்செடுத்தா அப்படின்னா, நமக்கு தெரிஞ்செடுத்துன்னும் பொழுது நமக்கு ஞானம் வந்துடுத்துன்னா அந்த ஞானத்தை அவனுக்கு நாம வார்த்தையில சொல்லி கொடுக்க வேண்டாம், அதை அனுகிரகத்தினால பண்ணிடலாம். அப்ப ஞானம் அடைஞ்ச ஆச்சாரியன் எப்படி இருப்பா? அவ உட்காந்து பாடம் எடுத்து நான் சிக்ஷை கல்பம் வியாக்கரணம்ன்ற மாதிரி சாஸ்திரம் எடுக்கிற மாதிரி எடுக்கிற விஷயம் இல்லை ஞானம்ங்கிறது. அப்ப ஞானம்ங்கிறது சுயமே க்ஷணத்துல தோன்றக்கூடியது. க்ஷணத்துல தோன்றெடுத்து அப்படின்னா அப்புறம் அதுக்கு செகண்ட் தாட்டுங்கிறதே கிடையவே கிடையாது. இப்ப நமக்கு செகண்ட் தாட் எல்லாம் இருந்துதானே இருக்கு. ஞான யோகம்னு படிச்சுட்டு வந்தாலும் மறுபடியும் நான் ஆம்பளை அவ பொம்பளை, இது வீடு இது காடு, இது தெரு, இது லைட்டு இப்படிங்கிற பேதம் தெரியறதே. பேதம் எப்ப தெரியறது? இது என்னுடைய வீடு, இது என்னுடைய பணம், இது என்னுடைய சொத்து, இது நான் சம்பாதிச்சேன், நான் தான் படிச்சேன், நான் தான் இவனை படிக்க வச்சேன், இப்படிங்கிற இந்த பேதம் இருக்கும் பொழுது படிப்புனால ஞானம் எப்படி வரும்? அதனால வரவே வராது. அதனால பகவத்கீதைய வச்சு ஞானத்தை வச்சு இன்னைக்கு பேசுறது எல்லாமே எப்படின்னா எல்லாம் ஒரு வியாபாரத்துக்காக பண்றான். யாரா இருந்தாலும் சரி வியாபாரம் தான். உண்மையான ஞானியா இருந்தா அத அவ படிப்புன திருப்பியும் ஒரு நோட்ஸ கொடுத்து இத பார்த்து படிங்கோ, இதுல இருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்றேன், இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுதான் ஞானம் அப்படின்னா அது ஞானம் இல்லை. அது சொல்றவாலும் தன்னை ஏமாத்திக்கிறா, யார் கேட்கிறாளோ அவளையும் ஏமாத்துறா. அப்ப ஞானம்ங்கிற விஷயம் படிப்புனால வராது. ஞானம்ங்கிற விஷயம் வெளியில பார்க்கிற கண்கள்னால வராது. ஞானம்ங்கிற விஷயம் காதுனால வராது. ஞானம்ங்கிற விஷயம் கைய தொட்டத்தினால ஞானம் வராது. ஆனா ஞானம்ங்கிற விஷயம் இந்த இந்திரியங்கள்னால தான் வரணும். எப்ப வரணும் அப்படின்னா இந்த கண்ணு காது கை கால் இதெல்லாம் பகவானுக்கு ஆட்பட்டு இருக்கும் பொழுது அப்ப இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு சுத்தமான தன்மை உண்டாகும். இப்ப ஒரு அசுத்தமான கலசலான தன்மை நம்ம இந்திரியங்களுக்கு இருக்கு. நம்ம கண்ணு ராமாயண புஸ்தகத்தையும் பார்க்கறது, அப்போ சுத்தமாற மாதிரி கண்ணுக்கு கிட்டக அந்த மாதிரி ஒரு காட்சி வரப்போகுது. ஆனா அதே கண் என்ன பண்றது? ராமாயணம் புஸ்தகத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 1 ஹவரோ 2 ஹவரோ படிச்சதுக்கு அப்புறம் அதே கண்ணு இன்னைக்கு என்ன சீரியல் அப்படின்னு கண்ணு அதுல போறது. இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் எப்படி இருக்கு அப்படின்னு போறது. இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்கு, இன்னைக்கு என்ன நியூஸ் சொல்றான், இன்னைக்கு என்ன சொல்றான், மழை பெய்யுமா பெய்யாதா, இன்னைக்கு இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு கண்ணு உலக விஷயத்தையும் பார்க்கறது. அப்ப என்ன ஆகும்? இதையும் பார்த்து அதையும் பார்த்துட்டு இருந்தா அப்ப சுத்தம்ங்கிறது கண்ணுக்கு வரவே வராது. அப்ப கண்ணுக்கு சுத்தம் வரணும் அப்படின்னா அது அந்த கண்ணு பகவானை தான் பார்க்கணும். காதுக்கு சுத்தம் ஏற்படணும்னா காதை மருந்து போட்டு கிளீன் பண்ற சுத்தம் இல்லை. இந்த காதுக்கு பகவத் குணம் கேட்கணும். உலக விஷயமான பாட்டுகளை கேட்டோ உலக விஷயமான செய்திகளை கேட்டோ நாம இருந்தோம்னா நம்ம இன்னும் படுகுழிக்கு போய் நம்ம விழுந்துடுவோம். அதே மாதிரி இந்த நாக்கு பகவானுடைய நாமத்தை தான் பாடணும், பகவானுடைய கல்யாண குணங்களை பாடணும். அப்ப நாம ஞானத்துக்குன்னு படிச்சுட்டு மறுபடியும் அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பண்ணினோம்னா ஞானம் எங்கேருந்து வரும்? அதனால ஞானம்ங்கிறது இந்த இடத்துல சொல்றார், நாம முயற்சி பண்ணி அடையக்கூடியதில்லை. அது சுபாவத்திலேயே
ஸ்வயமே பிரகாசிக்க கூடியது. ஆனா ஸ்வயமே பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா சாக்கடையில இருந்துட்டே நான் சுத்தமா இருக்கேன்னு சொல்ல முடியாது. அப்ப சுத்தமான ஜலத்துக்கு வந்தா தான் நாம சுத்தம்னு சொல்ல முடியும். அதுபோல சுத்தமான ஜலம் எது அப்படின்னா சத்சங்கம்னு பேர். இந்த சத்சங்கத்துக்கு வந்து பகவானுடைய கல்யாண குணங்களை நிறைய கேட்க 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 தான் நமக்கு என்ன வரும்? ஞானம் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். அப்ப அந்த ஞானம் தான் சாஸ்வதமா இருக்கும். அந்த கல்யாண குணம் அப்ப மட்டும் காதால தானே கேட்கிறோம், அப்பதானே உள்ள போறதுன்னா அந்த காதால கேட்கும் பொழுது நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய உலக வாசனைகள் ஒன்னொன்னா கிளம்பி போயிடும் நம்மளை விட்டு. அந்த உலக வாசனைகள் கிளம்பி போக 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 அது எப்படி இருக்கும்னா அந்த சுயமே ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானம்ங்கிறது பிரகாசப்படும். அதனாலதான் ஞானம்ங்கிறது வெளியிலேந்து வர வஸ்து இல்லை. அப்ப வெளியிலேருந்து தானே கதை கேட்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம வெளியிலேந்து சத்சங்கத்துல கதை பகவத் விஷயத்தை கேட்டா அப்போ இந்திரியங்களுக்கு பிரயோஜனம்னு சொன்னேன். அதே வெளியிலேந்து நாம சத்சங்கத்துல இல்லாம லௌகீகத்துல இருந்தோம்னா இந்திரியங்கள் வந்து லௌகீக வசமாவே ஆயின்றிருக்கும். அப்ப ஞானம் வராது, அஜ்ஞானம் தான் அதிகமாகும். அஜ்ஞானத்துக்கு இருப்பிடம் லௌகீக விஷயம், ஞானத்துக்கு இருப்பிடம் அலௌகீகமான விஷயம். அலௌகீகமான விஷயம்ங்கிறது பகவத் விஷயம். அப்ப அந்த பகவத் விஷயம் ஒன்னு இருந்ததுன்னா நாம வேற எதுலயுமே பற்றுதலே வைக்கக்கூடாது. நாம ஒரு டியூட்டியா செய்யணும், பற்றுதலா வச்சுக்கூடாது. இப்போ ஒரு வாட்ச்மேன் இருக்கான், கதவை திறந்து விடுறது அவன் டியூட்டி. ஆனா அந்த வாட்ச்மேன் கதவு திறந்து விடுற டியூட்டிய அவன் பற்றுதலா பண்ணினான்னா அப்பதான் அவனுக்கு அலுப்பு வெறுப்பெல்லாம் வருது. அதே அவன் வந்து அதை ஒரு கடமையா பண்ணான்னா எனக்கு இதை திறக்க சொல்லியிருக்கா, இது என்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி அவன் திறந்து விடுறான் மூடுறான்னா அப்ப அவன் அதுல எதுவுமே எனக்கு இதுல சம்பளம் குறைவு, சம்பளம் ஜாஸ்தி, நான் வந்து நன்னா 24 மணி நேரம் வேலை செய்யறேன், எனக்கு இவ்வளவுதான் வேலை செய்ய முடியாது, ஒரே அலுப்பார், இதெல்லாம் அவனுக்கு தோணவே தோணாது. ஏன்னா இது ஒரு கடமை அப்படிங்கறத அவன் புரிஞ்சுருவான். அதுபோல நாமும் உலக விஷயங்கள்ல நம்ம குடும்பத்துக்கு சமைக்கிறது ஒரு கடமை, அத சாப்பாட பரிமாறுறது ஒரு கடமை, குழந்தைய குளிப்பாட்டுறதோ குழந்தைய தயார் பண்றதோ ஸ்கூலுக்கு அனுப்புறதோ அவனை மறுபடியும் அங்கேருந்து கூட்டுண்டு வரதோ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதோ மறுபடியும் அவனை தூங்க வைக்கிறதோ விளையாட வைக்கிறதோ இது எல்லாமே கடமை, கடமையா இருக்கணும். இதுல எதுவுமே பற்றுதலா ஆயிடக்கூடாது. பற்றுதலா எடுத்துனா என்ன ஆகும்? அப்போ சுகதுக்கங்களுக்கு அடிமை ஆயிடுவோம். ஆனா கடமையா நாம நினைச்சிட்டோம்னா அவன் அந்த குழந்தை அழுதான்னா அதுக்கு சமாதானம் பண்றது ஒரு கடமை. ஆனா சமாதானம் பண்றோன்ட்டு அவனை நாமே நீ இப்படி பண்ணதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, அப்படி பண்ணதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது என்ன ஆறுது? நாமளே அதுல உணர்ச்சியா போயிடுறோம். அந்த உணர்ச்சியா போகாம சரிப்பா இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், சரியாயிடும், நீ மேலே மேலும் இப்படி முயற்சி பண்ணு, அப்படி முயற்சி பண்ணு அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும்? நாமும் அதுல டிஸ்டன்ஸ்ல இருப்போம், அவனுக்கும் அந்த கடமையை உணர்த்துவோம். அதனால இதெல்லாம் கடமை. கடமையா இருக்கும் பொழுது அஜ்ஞானத்துல மாட்டிக்கவே மாட்டோம். கடமையா இருக்கும் எப்ப நமக்கு அந்த அஜ்ஞானம் வருது அப்படின்னா இது என்னுடைய வீடு, இது என்னுடைய பணம், என்னுடைய கார், நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் இந்த கல்யாணத்தை பண்ணேன், நான் தான் இவ்வளவு காரியத்தை பண்ணேன், நான் தான் இவனை வளர்த்தேன், நான் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த அகங்காரம் மமகாரம் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. இந்த 2 விஷயம் இருந்ததுன்னா அது அஜ்ஞானத்தினுடைய எல்லை. எதிலுமே இந்த 2 விஷயம் இல்லாம இருந்ததுன்னா அதுதான் ஞானம். அப்ப அந்த ஞானத்தை எப்படி கொடுக்கும்னா அது பகவத் சத்சங்கத்துல அவனுடைய கல்யாண குணங்களை கேட்டா தான் வரும். ரகுகணன் ஒரு ராஜாவுக்கு ஜடபரதர் சொல்றார், என்ன சொன்னார்னா ஞானம் எப்படி வரும்னு கேட்டான். அப்போ அவனை பார்த்து சொல்றார், நீ போய் உலக விஷயங்கள் பேசாம லௌகீகமே இல்லாம எந்த விதமான அரசியலோ ஒரு கேளிக்கையோ இதெல்லாம் இல்லாம பகவத் குணத்துக்கு பிராதானியம் எங்க முக்கியத்துவம் கொடுத்து
பகவத் குணத்தை சொல்றார்களோ அங்க போய் நீ பகவானுடைய கல்யாண குணங்களை கேளு, உனக்கு ஞானம் வரும் அப்படின்னு ஜடபரதர் பாகவதத்துல சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார், வினாமகத் பாதரஜோபிஷேகம், சாதுக்களுடைய காலடி மண் எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கோ, அப்பதான் உனக்கு ஞானம் வரும் அப்படிங்கிறார். அப்ப அந்த ஞானத்துல இருக்கிறவா சொல்ற வார்த்தை இருக்கே அதுக்கு பயங்கர மதிப்பு ஜாஸ்தி. ஞானத்துல இருக்கோன்னு ஏமாத்தின்னு சொல்றவா வார்த்தை இருக்கே அது சம்பாதிக்கிறதுக்கு அவ ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கோ பில்டிங் கட்டுறதுக்கோ அதுக்குதான் உபயோகப்படும். அதுக்காக ஞானிகள் இல்லை. ஞானிகள்னா ஒரு ஆசிரமம் வளர்க்கணும், அந்த ஆசிரமத்துக்கு ட்ரஸ்ட் ஒரு ஃபார்ம் பண்ணணும், அதுல ட்ரஸ்டிகள் இவ்வளவு பேர் இருக்கணும், மாசம் ஆனா டொனேஷன் வாங்கணும், அப்புறமா புக்கு போடணும், அப்புறமா ஏதாவது ஒரு விஷயம் நடத்தணும், அங்க ஒரு நிகழ்ச்சி, இப்படி எல்லாம் பண்றதுக்கு பேரு அது ஒரு ஆசிரமம் கிடையாது, அது ஒரு கமர்ஷியல் பில்டிங். அப்ப அங்க என்ன கிடைக்கும்? ஞானம்ங்கிறது கிடைக்காது. அங்க போனா உங்களுக்கு புக்கு கிடைக்கும், அங்க போனா உங்களுக்கு அந்த ஆசிரமம் சூப்பரா இருக்குன்னு தோணும், அதெல்லாம் மாயை. அப்ப ஞானம்ங்கிறது அந்த இடத்துல இல்ல, அஜ்ஞானம் தான் அங்கேயும் இருக்கு. அதனால இந்த இடத்துல சொல்றார், ஞானிகள் ஆசிரமம் கட்டுறதுனால ஞானிகள் இல்ல, காலேஜ் கட்டுறதுனால ஞானிகள் ஆயிட முடியாது, டென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுனால ஞானிகள் ஆயிட முடியாது, வெளிநாட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்றதுனால ஞானிகள் ஆயிட முடியாது. அப்ப ஞானிகள்ங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, அந்த ஞானிகள் எப்பொழுதும் எங்க இருந்தாலும் பகவத் குணானுபவத்தை தவிர அந்நியதா வேற விஷயங்கள் பேச மாட்டா. அந்த மாதிரி இடத்துலதான் பகவத் குணத்தை கேட்கணும் அப்படிங்கிறது. அதுதான் ஞானத்துக்கு மகிமை. அந்த ஞானம் நமக்கு எப்ப சித்திக்கும்னா உண்மையான ஆச்சாரியன் கிடைச்சாதான் சித்திக்கும். உலகமே தன்னை குரு 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 நிறைய பேர் சொல்லிக்கிறார். நிறைய பேருக்கு குருஜியா ஆறதுக்கு நிறைய ஆசை இருக்கு. குருஜி நிறைய பேர் இருக்கா உலகத்துல, சிஷ்யன் தான் கம்மியா இருக்கான். ஏன்னா எல்லாருமே குருவாயிடுறாளே. அப்ப சிஷ்யன் எல்லாருக்கும் சிஷ்யனா இருக்க பிடிக்கல, குருவா இருக்க தான் பிடிக்கிறது. அப்ப எல்லாருக்கும் குருவா இருக்க பிடிக்கணும்னா குருவுக்கு என்ன மகிமை? குருன்னா வேதம் சொல்றது ஒரு குருவை அடையணும் அப்படின்னு தான் வேதம் சொல்லியிருக்கு. குருவை அடையணும், ஒவ்வொருத்தரும் ஆச்சாரியன் அடையணும். ஆனா அது நாளடைவில் மாறி சத்குருவை அடையணும் அப்படின்னு மாறிடுது. ஏன் சத்குருவை அடையணும்னா அசத்குரு நிறைய பேர் இருப்பா அப்படிங்கிறது வேதம். அசத்குரு யாரு? அசத்குரு அப்படிங்கிறது யாருன்னா பெருசா ஆசிரமம் கட்டுறதோ, இப்ப சொன்னோமே காலேஜ் கட்டுறதோ ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ, எல்லாருக்கும் ஜீவகாருண்யம் அப்படிங்கிற பேச்சுல சர்வீஸ் பண்றேன் அப்படிங்கிற இதெல்லாம் அசத்குரு மட்டும்தான் செய்வா. சத்குருவா இருக்கிறவா என்ன செய்வா? தன் ஆசிரமத்தை வளர்க்கறதோ, டொனேஷனை வளர்க்கறதோ, ட்ரஸ்ட ஃபார்ம் பண்றதோ, இதெல்லாம் சத்குருவோட வேலை இல்லை. இதெல்லாம் ஒரு சாமானிய மனுஷனே பண்ணுவான். ஒரு ஆடிட்டரே பண்ணுவா, இன்ஜினியரே பண்ணுவா, டாக்டரே பண்ணுவா. இதெல்லாம் அப்புறம் எதுக்கு ஞானிகள்? மறுபடியும் இந்த பணத்தை சேர்த்து வைக்கிற விஷயத்த பண்ற ஞானிகள்லாம் ஞானி கிடையாது, அவெல்லாம் அஜ்ஞானி தான். அப்ப ஞானிங்கிறதுக்கு என்ன மகிமை அப்படின்னா, அந்த ஞானிகளுக்கு சதா சர்வ காலமும் பகவத் சிந்தனை தான் இருக்கணும். அவ எங்க போனாலும் பகவானை பத்தி தான் பேசணும். அந்த பகவானை தவிர அந்நியதா அவளுக்கு சிந்தனை அவளுக்கே இருக்காது. உண்மையான ஞானிகளுக்கு அப்படிதான் இருப்பா. அதனால அந்த உண்மையான ஆச்சாரியன் நமக்கு கிடைக்கணும்னா அப்பேற்பட்ட ஆச்சாரியனை பகவான் நமக்கு அனுப்புவான். அந்த பகவான்கிட்ட நாம உத்தமமான பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு உண்மையான ஆச்சாரியனை கொடு, உத்தமமான ஆச்சாரியனை கொடு அப்படின்னு பகவான்கிட்ட நாம பிரார்த்தனை பண்ணா பகவான் நமக்கு ஒரு குருவை காட்டி கொடுப்பார். அப்புறம் அந்த குரு தானா இவர்? அந்த குரு நம்மளை காப்பாத்துவாரா, நம்மளை ஏத்துப்பாரா, இல்ல ஏமாத்திடுவாரா, இல்ல அவர் சும்மா உண்மையான குருவா, முதல்ல அவருக்கே ஞானம் இருக்கா அப்படின்லாம் நாம பரீட்சை பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு குருவை பரீட்சை பண்ற அளவுக்கு நமக்கெல்லாம் சக்தி கிடையாது. குருவை யாருன்னே தெரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது குரு எப்படி பரீட்சை பண்றது? அதனால இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான ஆச்சாரியன் பகவான் தான் எல்லாருக்கும் அனுப்பணும். அப்படி பகவான் அனுப்பல, எனக்கு ஆச்சாரியனே இல்லை அப்படின்னா
பாகவதம் சொல்றது அபவர்க்க குருர் கதிஹி. அபவர்க்க குரு, பகவானே தான் எல்லாருக்கும் ஆச்சாரியன், பகவான் தான் ஆச்சாரியன். அதனாலதான் பகவான நாம ஆச்சாரியன்னு சொல்றோம், பகவான லோக குருன்னு நாம சொல்றோமே, அதனாலதானே சொல்றோம். அதனால இந்த இடத்துல ஆச்சாரியனா இருக்கக்கூடிய அந்த பகவான் அவனையே குறிச்சுண்டாலே போறோம். ஒரு கால் அவன்கிட்ட நாம பிரார்த்திச்சுட்டு ஒரு குரு கிடைச்சார்னா அந்த குரு கிட்ட நாம விசுவாசத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அந்த ஞானம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இவ்வளவு பேசிட்டோம் இன்னைக்கு. அந்த ஞானத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. அந்த ஞானம்ங்கிறத யார் கொடுக்க முடியும்னா உத்தமமான ஆச்சாரியனால தான் கொடுக்க முடியும். அந்த உத்தமமான ஆச்சாரியன் எப்படி கொடுப்பாருன்னா கடாட்ச மாத்திரத்திலேயே கொடுத்துடுவார், அனுகிரகத்தினால கொடுத்துடுவார். இல்ல அப்படி நம்ம முதுக சும்மா அப்படி தட்டி கொடுப்பார், அதிலே ஞானம் வந்துடும். நமக்குன்னு ஒன்றும் பெரிய முயற்சியெல்லாம் நாம பண்ண வேண்டாம். அதுக்கு நிறைய பிரமாணங்கள்லாம் இருக்கு சாஸ்திரத்திலேயே. எப்பேற்பட்ட ஞானிகள்லாம் யார் யார எப்படி எப்படி பண்ணா, நாமதேவர் ஒரு எரும மாடு அப்படி தட்டினார், உடனே அது வேதமே சொல்றது, ஒரு எரும மாடு வேதம் சொல்றது. அப்படின்னா ஞானிகள் நினைச்சா என்னதான் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல மகான்களுடைய அந்த ஆச்சாரியனுடைய மகிமை, அந்த மகிமையைத்தான் நாம இந்த சுந்தரகாண்டத்துல கேட்கிறோம். அப்ப அந்த ஞானம் உடைய ஆச்சாரியன் எப்படி இருப்பான்னா பக்குவமா இருப்பா. ஞானம் உடைய ஆச்சாரியன் எப்போதும் பரபரப்பா எதையும் பண்ண மாட்டா, பொறுமையா இருப்பா. ஆனா அவ பண்ண காரியம் அதுல எதுவுமே அச்சு பிச்சுன்னு ஆகாது. அதுதான் இந்த சுந்தரகாண்டத்துல நாம பார்க்கணும். முக்கியமா உண்மையான ஆச்சாரியனா இங்க ஆஞ்சநேயர் வரார். இந்த ஆச்சாரியனை யார் அனுப்புறா? நாம சொன்ன மாதிரி பகவானே அனுப்புறான். பகவானே அனுப்புறான். அப்ப பகவானே அனுப்பின ஆச்சாரியன் எப்படி இருக்கார்? முழுமையான குணம் உடையவரா இருக்கார், சம்சார சாகரத்தை தாண்டின ஆச்சாரியனா இருக்கார். அப்ப அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியனுக்கு அவருடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்படுறது. அந்த ஹனுமார் அந்த கணையாழிய கொண்டு வந்து அப்படி கொடுத்தாருன்னதுமே அப்போ ஜீவனா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட சீதா பிராட்டிக்கு, உத்தம ஜீவனா இருக்கக்கூடிய அவளுக்கு உயிர் நாடியே அந்த ராமநாமம் தான் அப்படின்னு பொழுது, அப்போ உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்குமே உயிர் நாடியதுன்னா பகவன் நாமம் தான். அந்த பகவன் நாமத்தை சொல்றதுக்கு தான் ஆச்சாரியன் இருப்பார். மீதி விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு அந்தந்த காலத்துல யாரோ வந்துட்டு போயிட்டா. ஆனா பகவன் நாமத்தை சொல்லணும்னா அதுக்குன்னு ஆச்சாரியன் வரணும். ஆனா பகவன் நாமத்தை சொல்றேன் அப்படின்னு யாரும் ஏமாத்திர முடியாது. ஏன்னா பகவன் நாமத்தை ஏமாத்துறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நாம பகவன் நாமத்தினுடைய மகிமை தெரிஞ்சோ பகவன் நாம மகிமை தெரியாமலேயோ, ஸ்ரத்தையாவோ அஸ்ரத்தையாவோ, பக்தியாவோ பக்தி இல்லாமலேயோ பகவன் நாமத்தை எவன் ஒரு தடவை சொல்லிட்டானோ, அஜாமிலன் சரித்திரத்துல சொல்றார், சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுகுன்னு. ஒருத்தன் பகவன் நாம மகிமை தெரிஞ்சோ தெரியாமலையோ, ஸ்ரத்தையாவோ அஸ்ரத்தையாவோ, பக்தியாவோ பக்தி இல்லாமலேயோ, ஹேளனமாவோ எவன் ஒருவன் பகவன் நாமத்தை சொல்றானோ அந்த பகவன் நாமம் சொல்றவனுடைய தகுதி பார்க்காது, அவன் சொன்னானான்னு மட்டும் பார்த்து தன் மகிமையை காட்டியே தீரும் அப்படின்னு. அப்போ அப்பேற்பட்ட அந்த பகவன் நாமம் நீ எப்படி சொன்னாலும் அதுக்கு மகிமை உண்டு. பகவான் அதை கிருபையா எடுத்துக்கிறார். அதுவும் ஆச்சாரியன் மூலமா வந்ததுன்னா இன்னும் சந்தோஷமா எடுத்துக்கிறார். அதுதான் இந்த இடத்துல சீத்தை சொல்றா, சா ராமசங்கீர்த்தன வீதசோகாம் ராமஸ்ய சோகேன சமான சோகா சரல்முகே நாம்புதசேஷ சந்திரா நிஷேவ வைதேக சுதா பபூவ. அவள் பண்ணின ராமநாம சங்கீர்த்தனம், ஆஞ்சநேயர் கொண்டு வந்த கொடுத்த கணையாழியில் இருக்கக்கூடிய ராமநாமம், அப்பேற்பட்ட அந்த ராமநாமம் தான் சர்வசோகத்தையும் போக்கினது அப்படின்னா. அப்ப ஒரு ஆச்சாரியன் வந்தாத்தான் என்ன நடக்கும்? நம்முடைய சோகங்கள்லாம் போகும். ஆச்சாரியன் கிடைக்காத வரைக்கும் எப்படி இருப்போம்? சோகமா தான் இருப்போம். சோகமா இருப்போம்னா கவலையா இருப்போம்னு நினைச்சுக்காதீங்க. கவலை இல்லாம நானா எப்போதும் ஹாப்பியா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கஷ்டமே இல்லை அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அப்படி சொல்றவாள்லாம் வெளியில இப்படி பேசிக்கிறாளே தவிர
வேற ஒருத்தட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்துல அவ மாட்டிக்கிறா, யார்கிட்டயோ மாட்டிக்கிறா. ஆனா ஆச்சாரியன்ட்ட மாட்டிக்கிறதுக்கு வெக்கப்படுறா, பக்திக்கு வர்றதுக்கு வெக்கப்படுறா. ஆனா வேற யார்கிட்டயோ போய் சார் அப்படின்னு கேட்க வெக்கமே வரதில்லை. உலக விஷயத்துல எவனோ ஒருத்தன்ட்ட போய் கைய கட்டிண்டு இப்படி சலாம் போடுறது, அதுக்கெல்லாம் வெக்கமே பட மாட்டேங்கிறா. ஒரு 4 நாள் லீவு கொடுங்கன்னு கேட்க வெக்கம் வர மாட்டேங்கிறது. ஆனா சர்வேஸ்வரன்ட்டையோ ஆச்சாரியன்ட்டையோ கைய கட்டி நிக்கிறதுக்கும் அவன் நாமத்தை சொல்றதுக்கும் வெக்கப்படுறது. அப்ப எதுக்கு வெக்கப்படணும்? உலகத்துலதான் வெக்கப்படணும். இவன்கிட்ட போய் நாம் இதை கேட்க வேண்டியிருக்கே, இது மாதிரி எம்பெருமான் என்ன வெக்க கூடாது. பெருமாளே, எனக்கு நான் எது செஞ்சாலும் உனக்கு ஆட்பட்டு இருக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கணும். அப்படி பிரார்த்திச்சுட்டோம்னா பெருமாளே எல்லாத்தையும் அறுத்து விட்டுடுவார். எதை அறுத்து விடுவார்? நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது பெருமாளுக்கு தான் நன்னா தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. அதனால அப்படி தெரிகிற அந்த விஷயம் பெருமாளுக்கு தான் தெரியும். அதுக்கு தான் ஒரு ஆச்சாரியன் வேணும். அப்படிங்கிறதுனால அந்த ஆச்சாரியனுடைய மகிமையினால தான் ஞானம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இங்க சீதா பிராட்டிக்கு ஹனுமார் அவ்வளவு ஒரு மகிமையான ஆச்சாரியனா சமாதானம் பண்ணதுனால சீதை இப்ப தைரியமா இருக்கா. அதனால சீதா சொன்னா, இந்த சன்னி தேசம் தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் 10 மாசம் இருந்துட்டேன். ஹனுமன்னே, இங்க இருக்கக்கூடிய காய் கழங்குகள் பழம் போன்ற எது உமக்கு உம்முடைய பசிக்கு சௌகரியமா இருக்குமோ அப்படி நன்னா அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பி போயிட்டு வாரும் அப்படின்னதும் உடனே ஹனுமார் சீதை கிட்டேந்து அந்த சூடாமணியை வாங்கிட்டு வெளியில வந்தார். அத ஜாக்கிரதையா வச்சுண்டார். வெளியில வந்தார். அசோகவனத்துக்கு வெளியில சைத்திய பிராசாங்கிற ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துடைய ராஜகோபுரத்துல ஏறி உட்கார்ந்துட்டார். வெளியே சுத்தி முத்தி பார்த்தார். இப்ப சொச்ச பொழுதுக்கு என்ன பண்ணணும்? ராவணனை பார்க்கணும். ராவணனை பார்க்கணும்னு போய் நின்றா விடமாட்டா, அப்படிலாம் பார்க்க முடியாது. இந்திராதி தேவர்கள் வந்தா கூட அப்பாயின்மெண்ட் இல்லாம ராவணனை பார்க்க முடியாதான். அப்படி இருக்க என்ன ஒரு வானரனா இருக்கும்போது என்ன எப்படி உள்ள விடுவா? அப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? ஏடா கூடமா ஏதாவது பண்ணாதான் ராவணனை நம்மளை கூப்பிட்டு பார்ப்பான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிச்சார். ஜயத்யதிபலோ ராமகா லக்ஷ்மணஸ்ச மகாபலகா ராஜா ஜயதி சுக்ரீவகா ராகவேனாபிபாலிதகா ஜயத்யதிபலோ ராமகா, மகாபலம் பொருந்திய எப்பொழுதும் ஜெயத்தையே உடைய ராமருக்கு ஜெய். அவருடைய தம்பியான மகாபலம் பொருந்திய லக்ஷ்மணனுக்கு ஜெய். சுக்ரீவ மகாராஜாவுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தார். என்னன்னா தான் ஒரு 4 பேர் அழைச்சின்னு வராம போயிட்டோமேன்னு ரொம்ப கவலைப்பட்டார். ஏன்னா தனக்கு ஜெய போட ஒரு பையன் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஹனுமான் நாமதா, எனக்கு ஹனுமான்னு பெயர், இந்த ஹனுமானுக்கு ஜெய் அப்படின்னார். உடனே ஏதோ சில ராட்சசிகள் இப்படி கண்ணை முழிச்சுண்டு அனுமாரை பார்த்தா. சில பேர் ஏற்கனவே முழிச்சுண்டு இருக்கா. அவெல்லாம் ஏதோ சீதைட்ட இவ பேசினதை பார்த்து சீதைட்ட போய் இவன் யாரு எதுக்கு ஒன்ட்ட பேசினா. உடனே சீதை சொன்னா, இங்க இருக்கிற ராட்சச உலகத்துல எத்தனையோ பேர் மாத்தி மாத்தி வரா, யாருன்னு எனக்கு என்ன தெரியும். இப்ப ஒரு குரங்கு வந்திருக்கு, அப்போ ஒரு ராட்சசன் வரான், அப்புறம் உங்க ராவணன் வரான், எனக்கு யாருமே தெரியாதுமா அப்படின்னதும் உடனே அந்த ராட்சசிகள்லாம் நேரா போய் ராவணன்ட்ட சொன்னான். சீதை கிட்ட ஏதோ ஒரு குரங்கு குசுன்னு பேசியிருந்தது, அது என்ன கொருன்னு பேசியிருந்ததோ தெரியல, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு குரங்கு நிக்கிறது. ஏன்னா அந்த சைத்திய பிராசாங்கிற மண்டபத்துல ஏறி அந்த மண்டபத்தை சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் பொளந்து அந்த மண்டபத்தையே உடைக்கிறது, கல்லெல்லாம் உடைக்கிறது, தூணெல்லாம் பழக்கிறார், மரத்தெல்லாம் வேரோட புடுங்குறார். அனுமார் பயங்கர துவம்சம் பண்றார். ராவணன் எவ்வளவுக்கு எவ்வளவு செழிப்பா வச்சிருந்தானோ அசோகவனத்துல சுத்தி எல்லாத்தையும் வேரோட புடுங்கி போடுறார். ரொம்ப அட்டகாசம். ஏன்னா எதிரியா இருக்கக்கூடியவன், ராம துரோகியா இருக்கக்கூடிய ராவணன், அவன் செழிப்பா இருக்கக்கூடாதுன்னு அந்த செழிப்பை உடைக்கிறார், கர்வத்தை உடைக்கிறார்.
இப்படி ஒரு அட்டகாசம் பண்றது சத்தம் கேட்டி வாழலாம் ஓடி போய் ராவணன்ட்ட சொல்ல, ராவணன் ஏதோ சாதாரணமான வானரன் நினைச்சு ஒரு 10 குண்டர்களை அனுப்பினான். 10 குண்டர்களை அனுப்பினதும் உடனே அனுமார் அந்த 10 பேர்ல 2 பேரை இப்படி சேர்த்து 2 பேர் இப்படி அடிச்சு 2 பேரை அடிச்சே 10 பேர் இப்படி சாவடிச்சுட்டார். ஏன்னா உங்க ராவணனுக்கு பலமே இல்லையா? பலம் இல்லாத ஆளெல்லாம் அனுப்பியிருக்கான். என்னடா இது, பலம் இல்லாத ஆளெல்லாம் சபையில வச்சுட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஒருத்தனை சமாளிக்கணும் அப்படின்னா ஒரு கால் ராவணன் இல்ல, ராவணன் மாதிரி 1000 ராவணன் வந்தா கூட என் பலத்துக்கு சமமாக முடியாது அப்படின்னதும் ராவணன் காதலியே போய் விழுறது. இதெல்லாம் ஏதோ பெரிய ஒரு இவர் போல இருக்குன்னு நினைச்சுட்டு யுத்தம் பண்ணறதுக்கு ஆள் அனுப்புறான். பஞ்ச சேனாதிபதிகளை அனுப்பினான். அந்த பஞ்ச சேனாதிபதிகளை ஹனுமார் அவெல்லாம் வில்லு அம்ப வச்சு அடிக்கிறா, சூலத்தை வச்சு அடிக்கிறா. ஹனுமாருக்கு ஆயுதம் அந்த மண்டபத்தெல்லாம் உடைச்சு வச்சிருக்காரு. மரத்தெல்லாம் வேரோட பிடிங்க எல்லாத்தையும் தூக்கி அவ மேல போடுறார். அந்த பஞ்ச சேனாதிபதிகள் வதமாறா. அக்ஷயகுமார் வதமாயிட்டான், ராவணனுடைய பையன். அதுக்கப்புறமா ஜம்புமாலிங்கிற பையனை அனுப்புறான், அவனையும் வதம் பண்ணிடுறார் ஹனுமார். இது சாதாரண குரங்கு இல்ல போல இருக்கு, இனி நாமே தான் யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு ராவணனே புறப்படுறான். ராவணனே புறப்பட்டு போனதும் உடனே இந்திரஜித் ராவணனுடைய பையன், அப்பா எங்க கிளம்பிட்டீங்கன்னா, இல்லப்பா இது மாதிரி ஒரு குரங்கு வந்திருக்கு, ஒரே அட்டகாசம் பண்றது, அசோகவனத்தையும் சைத்திய பிராசாங்கிற மண்டபத்தையும் அதை பிடிக்கிறதுக்கு போறேன். உடனே இந்திரஜித் சொன்னா, குரங்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் நீ போக வேணாம்பா, நான் போயிட்டு வரேன். டேடே அது என்னமோ சாதாரண குரங்குன்னு நினைக்காத, மகாத்மான்னு நினைக்கிறேன். நீ எனக்கு அதை உயிரோட பிடிச்சுண்டு வா. ஆனா ஒரு கால் நீ அதுக்கு மாட்டி இறையாற மாதிரி இருந்தா தப்பிச்சுடு அப்படிங்கிறான். இப்படி சொன்னதும் அந்த இந்திரஜித் வந்து யுத்தம் பண்றான். ஆச்சரியமான அஸ்திரங்கள் எல்லாம் பிரயோகம் பண்றான். அனுமார் அதெல்லாம் அப்படி கையில வாங்கி பிடிச்சி தூக்கி போட்டுடுறார். பதிலுக்கு இங்க ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து மலைய மாதிரி எடுத்து உருட்டி வச்சிருக்கார். தூக்கி அவன் மேல அங்க இருக்கிறவா மேல எல்லாம் அடிக்கிறார், ராட்சசர்கள் மேல. இப்படியே காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் பண்ணி இந்திரஜித் கலைச்சு போயிட்டான். இனிமேல் இந்த ஹனுமாரை பிடிக்கணும்னா பிரம்மாஸ்திரத்தை தவிர வேற, ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு இந்த மாதிரி விசேஷாஸ்திரத்தை சட்டுன்னு எடுத்துருவான் இந்திரஜித். இந்த பிரம்மாஸ்திரத்தை தவிர பிரயோகம் பண்றதை தவிர வேற எதுக்கும் இவர் கட்டுப்பட மாட்டார் போல இருக்குன்னு பிரம்மாஸ்திரம் எடுத்தான். அது பிரம்மாஸ்திரம்னு அனுமாருக்கு தெரிஞ்செடுத்து. அனுமார பிரம்மாஸ்திரமே ஒன்னும் பண்ணாதுன்னு பிரம்மாவே சொல்லியிருக்கார். அப்படி இருக்க அனுமார் இப்போ கட்டுப்படலாமா? அனுமார் ஒன்னும் பண்ணல, கட்டுப்படுறார். ஏன்னா இதான் புத்திசாலித்தனம். இப்ப இதுக்கு கட்டுப்பட்டா தான் என்னை இவா ராவணன்ட்ட கொண்டு போவா. அப்பதான் ராவணனுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல முடியும் அப்படின்னு கட்டுப்பட்டுட்டார். பிரம்மாஸ்திரத்துக்கு இப்படி அஞ்சலி பண்ணார். அனுமாரை சுத்தி அந்த பிரம்மாஸ்திரம் கட்டிடுத்து கயர் மாதிரி. பிரம்மாஸ்திரமே கட்டு போட்டு எடுத்து அனுமார் பேசாம இருக்கார். இதோட இந்த ராட்சசர்கள் சும்மா இருக்க வேண்டாமா? என்னத்துக்கும் இருக்கட்டும்னு பிரம்மாஸ்திரமே அனுமாரை கட்டினாலும் போராதுன்னு சணல் கயிறை கொண்டு வந்து அனுமாரை கட்டினாலும். அதுதான் இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கோபம் வந்தது. ஏண்டா எம் மேல நம்பிக்கை இல்லாம சணல் கயிறை கொண்டு வந்து கட்டுறீங்களா? சரி, நான் வந்த இடம் தெரியாம கிளம்பி போயிடுறேன்னு பிரம்மாஸ்திரம் வந்த இடம் தெரியாம நழுவி போயிடுது. இப்ப இருக்கிறது வெறும் சணல் கயிறு தான். அதுவும் அனுமாருக்கு தெரியும். சமயம் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு போறா. இந்த ஹனுமாரை அழைச்சிட்டு போய் ராவணனுடைய சபை, அந்த ராவணனுடைய சன்னிதானத்துக்கு அப்படி போனதும் அப்படி ஹனுமார் அப்படி உள்ள நுழையிறார். சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ராவண பட்டுன்னு எழுந்து அப்படி பார்க்கறான், ஆச்சரியமா பார்க்கறான். உடனே இவர் புரிஞ்சுட்டார் ஹனுமார், என்னை பார்த்து பயந்துட்டான் இந்த பய. ஏன்னா ஹனுமார் தேஜஸுக்கு ராவணனுடைய தேஜஸ் அடிபட்டு போகுது. இப்படி பார்த்தான், இமேஷ பகவான் நந்தி, நீர் நந்திகேஸ்வரரா அப்படின்னு கேட்டான். நந்தியான்னு கேட்டான். நந்தியான்னு கேட்டான்னா ஏன் கேட்டான் அப்படின்னா, இந்த ராவணன் கைலாசத்துக்கு எப்போதும் சிவபெருமான வழிபடுறதுக்கு போவான்.
சிவபெருமான வழிபடுறதுக்கு ராவணன் போகும்பொழுது எப்பொழுதும் நம்ம சிவன் கோவிலுக்கு போனா நந்திய மறைச்சிண்டு சிவனை பார்க்க கூடாது. பெருமாள் கோவிலுக்கு போனா கருடனை மறைச்சிண்டு பெருமாளை பார்க்க கூடாது. ராமர் கோவிலுக்கு போனோம்னா ஹனுமாரை மறைச்சிண்டு இப்படிலாம் இருக்கு சிலர். இந்த ராவண நந்திகேஸ்வரர் முன்னாடி போய் நின்றுண்டு மறைச்சிண்டு சிவ பூஜையை பார்த்துட்டே இருந்தான், சிவனுக்கு பூஜை பண்ணான். அப்போ நந்திகேஸ்வரர் என்ன பண்ணார், ராவணா கொஞ்சம் தள்ளு நானும் பார்க்கணும். இவன் பார்த்தான், சி குரங்க அப்படின்னா நந்தியை பார்த்து. நந்தியை பார்த்து குரங்குன்னதும் உடனே நந்திகேஸ்வரர் சொன்னார், என்னை பார்த்து நீ குரங்குங்கிற, ஆனா உனக்கு ஒரு சாபம் தரேன், இப்போ ஒரு குரங்குனாலதான் நீ அழிஞ்சே போற அப்படின்னதும் அந்த சாபம் இப்ப ஞாபகம் வருது. நீ நந்தியா அப்படிங்கிறான், நந்தியாங்கிறான். அப்புறம் அனுமார் சிரிச்சார், பயப்படாத பயப்படாத, நான் ஒரு வானரன். யாரா நீ, ஏண்டா இங்க வந்து இப்படி துவம்சம் பண்றேன்? ராவணனை பார்த்து சொன்ன, நான் நந்திகேஸ்வரரோன்லாம் பயப்படாதப்பா, நான் ஒரு கிஷ்கிந்தையில் இருக்கிற வானரன். கிஷ்கிந்தையா? உடனே வாலி சௌக்கியமா அப்படின்னு ராவணன் கேட்டான். வாலி சௌக்கியமான்னு கேட்டதும் ஹனுமார் சொன்னார், அஞ்சலை அறக்கப்பாள் விட்டு அந்தணன் சென்றனன், வெஞ்சின வாலி மீளாகான் வாலும் போய் விழித்ததன்றே, அஞ்சன வண்ணன் தன் அடுகளை ஒன்றால் மால்கி, துஞ்சினன் எங்கள் வேந்தன் சூரியன் தோன்றல் என்றான். வாலியோன்னு பயப்படாத, என்ன பார்த்தா வாலி மாதிரி இருக்கா? வாலின்னு வேற பயந்துட்டானா ராவணன். நான் வாலி இல்ல, பயப்படாத, நான் வேற ஒரு வானரன். வாலியோன்னு பயப்படாத, ஏன்னா வாலி செத்து போயாச்சு. என்னது, வாலி போயாச்சா? எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னா ராவணன். நீ என்ன நம்புறது, நான் 13 நாள் காரியத்தை முடிச்சுட்டு தான் இங்க கிளம்பி வந்திருக்கேன். எப்படி போனா வாலி? யுத்தம் நடந்ததா? யாருக்கும் யுத்தம்? ராமர் அஞ்சன வண்ணன் தன் அடுகளை ஒன்றால் மால்கி. வாலிக்கு வால் பெருசு, அதனால்தான் அவனுக்கு வாலினே பேரு. வெஞ்சின வாலி மீளாகான் வாலும் போய் விழிந்ததன்றே. வாலும் போச்சு, வாலியும் போயாச்சு. எப்படி யுத்தம் நடந்துதானா? ஆமா, ராமர் வந்தாரே, எங்க ராமர்? ராமரா? ராமருக்கும் வாலிக்கும் மகா பெரிய யுத்தமா? எவ்வளவு நாள் யுத்தம்? ஓடா, எவ்வளவு நாளா? ஒரே அஸ்திரம், தன் அடுகளை ஒன்றால் மால்கி, ஒரே ஒரு அஸ்திரம். தத் அஸ்திரம் அப்படின்னு வால்மீகி ராமாயணமே சொல்றது. ஒரே அஸ்திரம் ராமருக்கு அங்கதான். ஒரு அஸ்திரம் எடுத்து சங்கல்பம் பண்ணா எதிராளி அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. ஒரே அஸ்திரம், அதுலயே போயிட்டான். ஓஹோ, அதனால்தான் ராஜா இல்லாததுனால நீங்கெல்லாம் இங்க ஆங்காங்கு சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை கேட்பார் ஆள் இல்லாதனால. யார் சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு? துஞ்சினன் எங்கள் வேந்தன் சூரியன் தோன்றல் என்றான். எங்களுக்கு சுக்ரீவ மகாராஜா இருக்கார் இப்போ. சரி, சுக்ரீவன் தான் இருக்கானு, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? இங்க ஏன்டா என் இடத்த ரொம்ப துவம்சம் பண்ற? இங்க எதுக்கு வந்த? உனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நன்னா காது கொடுத்து கேளு. ஏன்னா நான் சொல்ல போறது சத்தியம். சத்யம் ராட்சச ராஜேந்திர சுனுஷ்வ வசனம் மம, ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதः. நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னிடத்துல எனக்கு துவேஷம் கிடையாது. நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறதுக்கு 3 காரணம் உண்டு ராவணா. ஒன்னு, ராமதாசன். ராமதாசன் ராமருடைய தாசன், அதனாலதான் ராமதாசன். அப்படி பேர் வச்சுண்டா ராமதாசனா ஆயிட முடியாது. ராமரிடத்துல பக்தி இருந்து ராமருக்காக கைங்கரியம் பண்ணவனுக்குத்தான் ராமதாசன் பேர் வச்சுக்கணும். அதனால ராமதாசன் பொய் சொல்ல மாட்டான். தூதுவன்,
பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க என்ன சொன்னாலும் அது இங்க சொல்லணும். அப்புறம் விசேஷதா வானரா, நான் உன்ன மாதிரி ராட்சசனும் இல்ல மனுஷனும் இல்ல, 2 பேருக்கு மத்தியில் இருக்கிற வானரன். எங்களுக்கெல்லாம் திருட்டுத்தனமா எந்த காரியம் பண்றது எங்களுக்கெல்லாம் பிடிக்காது. நேரடியா தான் நாங்க எதுவா இருந்தாலும் செய்வோம். அதனால நான் சத்தியமா சொல்றேன், நீ எந்த சீதா தேவிய கொண்டு வந்து இந்த அசோகவனத்துல வச்சுண்டு சௌக்கியம்னு நினைச்சுட்டு இருக்கியோ அவ மகிமை உனக்கு தெரியாது. அவ யார் தெரியுமா? காலராத்திரீதிதாம் வித்தி, சர்வ ஜகத்தும் அழிந்து போய் தான் மட்டும் மிச்சப்படுகின்ற எந்த ஒரு மூல பிரகிருத்தின்னு உண்டோ அப்பேற்பட்ட மூல பிரகிருதி தான் இந்த சீதை. லங்கையே அழிக்கக்கூடிய சக்தி அவளுக்கு உண்டு. அவளை சாதாரணமா நினைச்சிடாத. அதே போல ராமரையும் கையால் ஆகாதவன்னு நினைச்சிடாத. உணரேவ ததா சிரஷ்டும், சர்வலோகத்தையும் அழிச்சு உன் லங்கையையும் அழிச்சு மறுபடியும் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணிடுவார். ஜாக்கிரதை. ஏன்னா ராமம் அக்லிஷ்ட கர்மானம். ராமர் ஒரு விஷயத்தை அடையறதுக்கு ஒரு தபசோ ஒரு முயற்சியோ பண்ணணும் அவசியமே இல்லை. அவர் ஒரு காரியத்தை எடுத்தாலே அது அவருக்கு விஜயம்தான், ஜெயம்தான். அதனால உனக்கு இப்ப நான் சொல்ல வேண்டியது, இவ்வளவு நாளா நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு ஒரு பரிசு தரத்துக்கு வந்துட்டு இருக்கார் ராமர். நீ பிரம்மாவ தபஸுனால ஜெயிச்சிருக்கலாம். பிரம்மா ஸ்வயம்பூச்சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்ரஹ திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திரஹ சுரநாயகோவா ஸ்தாதும் ந சக்தா யுதி ராகவஸ்ய. நீ பிரம்மாவ தபஸுனால வசம் பண்ணிருக்கலாம், சிவபெருமான பக்தினால வசம் பண்ணிருக்கலாம், இந்திராதி தேவர்களை உன் பராக்கிரமத்தினால அடக்கி வச்சிருக்கலாம். ஆனா ராம துரோகியான உனக்கு இனி அபயம் கொடுக்கறதுக்கு யாரும் வரமாட்டா. நீ எந்த லோகத்துல எந்த இடத்துல எந்த பக்ஷி ரூபத்துல போனாலும் சரி, நீ உயிரோட பிழைக்கணும்னா பயல 10 திக்குல பக்ஷியா போனாலும் அந்த ராமச்சந்திர பிரபு நீ சீதா தேவிய கொடுத்துட்டு பேசாம இருந்தன்னா உன் உயிர் தப்பிக்கும். அப்படி இல்லைன்னா ராவணா நன்னா கேட்டுக்கோ, அந்த ராம துரோகியான உனக்கு இனி 10 திக்குல போனாலும் உயிர் பழைக்காது பயலே அப்படின்னு. இப்படி சொன்னதும் ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்தது. இந்த தூதுவனை வதம் பண்ணுனா உடனே விபீஷ்ண மகாத்மா எழுந்து சொன்னார், தூதுவனெல்லாம் வதம் பண்ணக்கூடாது. அவன் அங்க என்ன சொன்னாலோ அதை சொல்லிட்டான். நீங்க சீதையை கொடுக்க போறதா இல்லையா, உங்க அபிப்பிராயம் என்னங்கறத மட்டும் சொல்லிடுங்க. இல்ல இவன் அவமானப்படுத்திட்டான் என்ன, அதுக்கு இந்த வானரனை நான் அவமானப்படுத்தி தான் விடணும் அப்படின்னு சொல்லி, வானரர்களை அவமானப்படுத்துறதுக்கு வால்ல தான் அவமானமா, அவளுக்கு அவமானம் இருக்குமா. அதனால அந்த வால்ல நெருப்பு வச்சு அனுப்பிவனே அப்படின்னதும் உடனே பழைய துணியெல்லாம் எடுத்துன்னு வரான். வாழை சுத்துறா, டின்னா நெய்ய விடுறா. அதுல அவ துணிய சுத்த 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 ஆஞ்சநேயர் வாழை விட்டுண்டே இருக்காராம். ஏன்னா லங்கை பூரா எரிக்கணுமே. அதனால இப்படி சுத்தி 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 ராவணன் சொன்னா, இந்த குரங்குக்கு நெருப்பை வச்சுட்டு தெரு தெருவா அழைச்சிண்டு போய் மண்டகப்படி கொடுத்து நன்னா தலையில குட்டி கன்னத்தை கிள்ளி அரைஞ்சு நன்னா தட்டி அடிச்சு அப்புறமா இவனை துரத்தி அனுப்பு அப்படின்னா. ஆஞ்சநேயர் அதுக்கெல்லாம் கவலைப்படல. இப்ப இவருடைய நெருப்புல வால்ல நெருப்பு வைக்கிறா. இப்படி வால்ல நெருப்பு வைக்கும் பொழுது சாமானிய மனுஷனா இருந்தா என்ன பண்ணுவான்? ராமா, உன்னக்காக நான் வந்தேன், உன்னை பக்தி பண்ணினேன், கடைசியில இப்படி எனக்கு நெருப்பு வைக்கிறாளே ராமா, இதுதான் நீ என்ன காப்பாத்துறதா அப்படின்னு புலம்புவா. ஆனா ஞானிகள்லாம் துக்கப்படவே மாட்டா. அதனால ஆஞ்சநேயர் தன் வால்ல வைக்கிற நெருப்பை பார்த்து என்ன பண்றார்? சிரிச்சுட்டே இருக்க. ஆனா சீதா பிராட்டியால அதை தாங்க முடியல. சீதா பிராட்டியால தாங்க முடியல. உடனே சீதா பிராட்டி சொல்றா, எதிவா துவேகபத்னித்வம் சீதோபவ அனுமதா அப்படின்னு. உடனே ஒரு சபதம் பண்றா. இந்த விஷயம் தெரிஞ்சு, ராமர் ஒருத்தருக்கே நான் ஏகபத்னி அப்படிங்கிறது சத்தியமானால் இந்த நெருப்பு அனுமார ஒண்ணு செய்யாம இருக்கட்டும், சீதோபவ அனுமத, குளிர்ச்சியை தரட்டும் அப்படின்னார்.
உடனே அந்த நெருப்பு அனுமாருக்கு குளிர்ச்சியா இருந்துதான். இவ்வளவு நாளா அக்னி பகவான் வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் ஸ்நேகம் உண்டு. அக்னி பகவான் ராவணனுடைய மாளிகையை ஒன்னும் பண்ணாம இருந்தான், ஏன்னா ராவணன் அடக்கி வச்சிருந்தான். எப்போ அக்னி பகவானுடைய சிநேகிதனான வாயு பகவானுடைய அம்சமா இருக்கக்கூடிய ஹனுமாருடைய வாள்லயே இவன் நெருப்பு வச்சுட்டானோ, இனி அக்னி இந்த லங்கையில நான் எங்கேயும் காப்பாற்ற மாட்டேன், அரக்கு மாளிகை தான், வாயு பகவான் புத்திரனே நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு விலகிட்டானான். அதனால அது ஹனுமாருக்கு தெரிஞ்சிடுது. இவ வெறும் சணல் கயிறு தானே கட்டியிருக்கா, இவ இப்படியே அந்த வால்ல நெருப்பை வச்சு அந்த நெருப்புலேருந்து அனுமார் அப்படியே தெரு தெருவா அழிச்சுன்னு போனதும் தன்னுடைய அந்த ராசியான சைத்திய பிராசா மண்டபம் வந்தது. உடனே இப்படி பார்த்தார், அந்த கயிறை ஒரு அறுத்தார், ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லி ஆகாசத்துக்கு போனார். உடனே எல்லாரும் பயந்து போயிட்டா. அடடே குரங்கு தப்பிச்சுடுத்தே, என்ன நடக்க போறதோ தெரியலையேன்னு. உடனே ஒவ்வொரு வீட்லையும் போய் நெருப்பு வைக்கிறாராம். ஒவ்வொரு வீட்லையும் போய் நெருப்பு வைக்கிறார், மொட்டை மாடியில போய். ஏன்னா இப்ப அக்னி இல்ல, அரக்கு மாளிகை எல்லாம் பத்திக்கிறது. கிரமமான கிரமேனைவங்கிறார், கிரமமா போய் ஒவ்வொரு வீடா வைக்கிறாரு. இப்படி எட்டி பாக்குறாரு, 10 வீட்டுல ஏதாவது ஒரு வீடு தப்பிச்செடுத்துனா மெனக்கட்டு அங்க போய் நெருப்பு வைக்கிறார். உடனே ராட்சசர்கள் ராட்சசிகள் குழந்தை குட்டிகளோட ஆகாசத்துக்கு வந்துட்டா. எல்லாருக்கும் 2 வீடுலாம் இருக்கான். அதனால ஒருத்தர் உன்னோட அந்த தெரு வீடு எரியறது பார், அதை பாரு உன்னோட அந்த தெரு வீடு எரியறது பார். இப்படி லங்கையே எரிஞ்சின்னு இருக்க ராவண, ஹே கும்பா, ஹே நிகும்பா, ஹே கும்போதரா, ஹே கும்பகர்ண. கும்பம்னு பேரு. கும்பம்னு ஒருத்தனை கூப்பிடுறான், ஒருத்தன் கூட சொம்புல கூட ஜலம் எடுத்துன்னு வரல. ஏன்னா பக்கத்திலேயே தான் அந்த சமுத்திரம், எடுத்து இப்படி தெளிச்சாலே போறோம். எல்லாரும் அவ்வளவு ராட்சசர்கள் பலம் உண்டு. ஆனா ஒருத்தருக்கு அது விருப்பமே இல்லை. ஏன்னா அதெல்லாம் பழைய வீடா போயிடுத்தான். இப்ப இதெல்லாம் எரிஞ்சு போயிடுத்துனா வாலி ராவணன் அண்ணா கட்டி தருவானான் அப்படின்னு நினைச்சுட்டு இவனா கும்பா கும்பா கும்பாங்கிறான். ஒருத்தனும் வரல. ராவணன் கன்னத்துல கையை வச்சுட்டு கவலைப்பட்டான் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த இடத்துல இப்படி எல்லாம் அனுமார் காரியத்தை பண்ணிட்டு தன் வாளை கொண்டு போய் சமுத்திரத்துல நினைச்சார். அதுக்கப்புறமா யோசிச்சார், அடடா லங்கையே எரித்தோமே, இப்போ இந்த இடத்துல நாம சீதையை மறந்து போயிட்டோமே, இந்த லங்கையே எரியறதே, இந்த அசோகவனமும் எரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியலையே, அடடா அசட்டு காரியம் பண்ணிட்டனே, இப்படி தப்பு பண்ணிட்டனே, இவ்வளவு அவசரப்பட்டுட்டனே என்று கவலைப்படும் பொழுதே ஆகாசத்துல சாரணர்கள் சில பேர் போறா. என்ன சொல்றான்னா, மகா பாபியான ராவணன் இருக்கக்கூடிய லங்கை எப்படி எரியறது, மகா உத்தமியான அப்பேற்பட்ட சீதா பிராட்டி இருக்கக்கூடிய அசோகவனம் ஒரு இலை ஒரு சின்ன சின்ன நூல் எது கூட எரியாம அவ்வளவு செழிப்பா இருக்கே அப்படின்னா, அதுக்கு காரணம் அப்பேற்பட்ட அந்த சீதையினுடைய மகிமை என்று ஆஞ்சநேயர் நினைச்சுண்டு மறுபடியும் சீதையை வந்து நமஸ்காரம் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்லிட்டு அங்கேருந்து சீதா பிராட்டி கிட்டேந்து விடை பெற்றுண்டு கிளம்பினார் என்கின்ற இந்த லங்கா தகனம்ங்கிற இந்த கட்டத்தோட இன்னைக்கு நாம உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நாம சிரவணம் பண்ணலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.